தம்பி வெள்ளத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கா? அப்துல் கபூர். இது இந்த ஊர் என்ன பேர்? இந்த ஊர் இந்த பேரு ஒல்லிக்குளமா? ஒல்லிக்குளம். ஓகே. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் காலமா குறைவா இருந்து இரவு 2 மணில இருந்து சரியான வெள்ளம். மக்கள் எல்லாம் படுக்கையில் ஒளிம்பிட்டு ஓடி வந்தாங்க. காத்தாங்குடிக்கு போனாங்க. அந்த மக்கள் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பயணமெல்லாம் போக்குவரத்து கஷ்டமா இருக்கு. இந்த ஏரியாவில் மக்கள் பணம் உள்ள மக்கள் உதவி செய்யுங்க. வேறு நாங்கள் என்ன சொல்லுவோங்க, எல்லாருக்கும் தெரியும். மழை வீச்சாலே கான் திறந்துட்டாலே மக்களுக்கெல்லாம் கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் குடும்பமெல்லாம் இருக்கு. நியாயமான முஸ்லீம் குடும்பம் 40 குடும்பம் இருக்கீங்களே. 40 குடும்பம் மக்களும் தண்ணிக்குள்ளேருந்து ஒரு கட்டின வீட்டு ஒன்றில் இருக்கிறாங்க. எல்லாரும் பொம்பளை ஆம்பளை எல்லாரும். அப்படியே ஒல்லிக்குளத்துல இருந்து பாருங்க, அப்படியே மண்முனைப்பாலம் மாதிரி அப்படியே ஃபுல்லா தண்ணியா. மட்டக்களப்பு ஆரியபுரியை தாண்டி நாங்க வந்து இந்த ஏரியாவெல்லாம் ஃபுல் தண்ணி. இங்கால நாங்க வந்து மண்முனை பாலத்தை நோக்கிய பாதை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஓட்டோலாம் வந்து போகலாம் நிற்கிது. அந்த வாகனங்கள் கொஞ்சம் போறது கஷ்டம். நிறைய மோட்டர் பைக் எல்லாம் போகலாம கஷ்டப்படுது. சில மோட்டர் பைக் உருட்டிட்டு போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த தண்ணி வந்து இந்த வீடுகளுக்குள்ளேயும் போயிருக்குது. இந்த 27ஆம் தேதி காலையில வந்து தண்ணி குறைவாக இருந்திருக்குது. வர வர தண்ணி அதிகமாக வந்திருக்குது. இப்ப இந்த வீட பாருங்க. உங்க பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். ஸ்கூல் படிக்கிறீங்களா? எத்தனையாம் ஆண்டு? 10ஆம் ஆண்டு. ஓகே. நேத்து வெள்ளம் இப்படி கூட இருந்ததா? நேத்து கூட இருந்துச்சு. இப்ப இந்த குளத்தை இது இந்த உன்னிச்ச குளத்துல இந்த சுரந்த தண்ணி இப்ப நிறைய கூடி வீட்டு வரலாம் ஏறி தண்ணி ஃபுல்லா சாந்துச்சு. இப்ப ஒரு புதுசா அந்த வீடு கட்டி கொடுத்தா அதுக்கு இருந்து அதுக்கு எல்லாரும் இப்ப குடிய தேய்ச்சிருக்கா. எல்லா ரோட்டையும் வெள்ளம் ஃபுல்லா ஆக்கள் இருக்கிற வீட்டுல இருக்கிற அந்த வீட்டுல மட்டும் தண்ணி ஏறல. அங்க வச்சு கூட்டி வச்சு வந்து சாலங்குளா வச்சு ஒல்லிக்குளம் வாங்குது. அங்கல தண்ணியா? ஃபுல்லா தண்ணி தான். அங்க ஊரே சாண்டுது. அப்படியா? நீங்க எங்க இருக்கீங்க? சாலங்குளாவில வேற இடத்துல இருக்கீங்க? வேற இடத்துல. அப்ப இந்த சாப்பாடுகள் எல்லாம் நிவாரணம் அப்படி தராங்களா? இல்ல ஒண்டி இல்ல. ஒண்டி இல்ல. இல்ல. சரி. பொண்ணா இங்க பாருங்க காய்ஸ், கடவுளை பயணம் செய்யறாங்க. பாருங்க சொந்தங்களே, வீடுகள் வந்து வெள்ளத்துல மிதந்ததால ஒரு இடத்துல இருந்து அவங்களோட வீட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரோட்டுக்கு வர்றது கூட படகுகளை பாவிச்சு பயணம் செய்ய வேண்டியதாக இருக்குது. மழை விட்டிருந்தா கூட அதுல சேதங்கள் இன்னும் அதிகமானது தான் இருக்கு ஒழிய குறைஞ்ச மாதிரி தெரியல. தண்ணி பெருக்கு அதிகமாகவே இருக்கு. வணக்கம் சொந்தங்களே, இப்ப நாங்க வந்து ஒல்லிக்குளம் தாண்டி முனை பிரதேசத்துல நிக்கிறோம். இங்க வந்து மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த பாதையில உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னா நேற்றைய விட இன்றைய தினம் அதிகமான வெள்ளம் வந்திருக்கு. நாங்க மக்களோட கதைச்சி ஏனென்று கேட்ட ரீசன் வந்து உண்மையிலேயே இந்த குளங்கள் எல்லாம் வந்து திறந்து விடப்பட்டதால வான்கதவுகள் வெள்ளம் வந்து அதிகமாக வீடுகள் பாதைகள் நோக்கி வந்து பரவி கொண்டிருக்கு. ஆகவே மக்கள் தள்ளாடுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்ற சிறுவர்களாக இருக்கட்டும், மற்றும் அவங்களோட வீட்டில் இருக்கிற நிறைய சாமான்கள் எல்லாம் வந்து இந்த வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு போனதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே வந்து இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். இந்த காலநிலையை நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் கடந்து முன்னுக்கு வர வேண்டி இருக்கு. ஏனென்று சொன்னா இப்படியான காலங்கள் வந்து இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்றது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாம எதிர்பாராத விதமாக வந்து வர ஒரு விஷயம். ஆகவே இந்த இயற்கை அனர்த்த டைம்ல நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்து நிச்சயமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். தொடர்ச்சியாக நாங்க வந்து ஏனைய இடங்கள்ல இருக்கிற காணொலிகளையும் ஏனைய மக்களோடையும் நாங்க அழைச்சு பார்க்கலாம்.
எப்படி எங்களுக்கு இருக்கு நிலவரம்? ஆ கூட இருக்கா? இப்போ நிவாரணங்கள் எல்லாம் கொடுக்கலையா? மக்கள் எல்லாம் இங்கே ஸ்கூல்கள் அப்படி தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் போகல யாரோடமும்? நேற்று இரவு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். டே மட்டும்தானா? சரி, அப்போ இப்படியே இருக்க போறீங்க? என்ன ஐடியா எடுத்து? ஓ அப்போ வந்து தம்பி தானே என்ன வெள்ளம் பாக்குறீங்களா? என்ன விஷயம்டா, மக்கள் நிறைய பேர் அவங்களோட வீடுகளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சிலாக்கள் வந்து வீடுகளை விட்டு கிடைச்ச இடங்கள்கிட்டயோ அல்லது வேற உறவினர்கள் வீட்லயோ அல்லது பாடசாலையிலோ போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கு. சிலாக்கள் போறது எங்க என்ன செய்யறன்னு தெரியாம அவங்களோட வீட்லயே மேசைக்கு வரையும் கதைக்கு வரையும் இருக்கிறத காணக்கூடியதா இருக்கு. தண்ணிக்குள்ள பிறல் ரவுண்ட் இங்க இருந்த ஆட்கள் எல்லாம் இப்ப எங்க போயிருக்காங்க? ஸ்கூலுக்குள்ள போயிருக்காங்க. இங்கால இப்படி வந்து பாலத்தை தாண்டி போயிடலாம். போய் பாருங்க, தண்ணி தாண்டி அங்க இருந்து வராக்கள் சுத்தி போறாங்க. இதெல்லாம் தண்ணி விட்டுலாம் நிவாரணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்களா? அதை அப்படி வந்து அங்க என்ன கேள்விப்படாது. இந்த படகுல கொண்டே கொடுக்கறது அவங்க விரும்பினாக்கள் கொண்டு சாப்பிடுறாங்க. விரும்பினாக்கள் வந்து கொடுக்காங்க. என்ன ஒன்றும் கிடைக்கல. தம்பி என்ன வெள்ளமா? ஆ நீங்க எந்த ஊரங்க? விடத்துலானா? மண்முனை தானா? உங்களோட பேர் என்ன? நேற்று வெள்ளம் வந்துட்டா உங்களோட வீட்டுக்கு இன்றைக்கு தானா? நேற்றே வந்துட்டு எங்களோட பிராந்தையில ஏறி ராவெல்லாம் பெரிய இந்த இதுல கரைச்செல்லாம் கிடந்து நாங்கள் காற்று அடிச்சு இப்படி வீட்டாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ளான அங்கே போயிருக்காங்களா? வீட்டாக்கள் எல்லாம் இந்த இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. நான் மட்டும் நைபாக்குள்ள இருக்கேன். வீட்டை தனியா விட்டுட்டு போயிடலாண்டா? நான் மட்டும் தான் இருக்கேன் அதுக்குள்ளே. நான் இப்போ போய் பார்ப்போம்னு தான் போகிறேன். போய் பார்த்துட்டு நானும் இந்த மலையில் பெஞ்சுன்னா திருப்பியும் தண்ணி உரப்பிச்சுன்னா ஒன்றும் செய்யலாம். உங்களோட அனுபவத்துல இதுக்கு முதல்படி வெள்ளம் வந்ததுதான் வந்து அந்த வாசல்ல வந்து நின்று போட்டு வத்திடும். அதுக்கு முன்னோருக்கா வந்தியாம் இப்படித்தான் வந்தியாம். எல்லா இடத்தையும் தண்ணி பரவி அப்படி இப்படி வந்தியாம். இப்போ அதே மாதிரி இந்த 2வது தரம் வந்துருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படி இப்ப காலப்போக்குல அனர்த்தங்கள் கூட வர்றதுக்கான காரணம்? அனர்த்தங்கள் கூட வர்றன்னு சொன்னா இது இந்த ஆறுகள் இருக்கு தானே பக்கத்துல, அதனாலே கொஞ்சம் இருக்கும் அப்படி சொல்றாங்க.
உங்களோட வீடாங்க? ஆ. தம்பி வெள்ளத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கா? வீட்டில் தண்ணி இல்லையா? இல்லையா? சாப்பிட்டீங்களா? ஆ. மீன் பிடிக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. என்னோட சொன்னால் வெள்ளம் வந்துட்டு நாங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு ஒன்றும் செய்யலாது. சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? இன்னும் நிவாரணங்கள் வந்து பெரிதளவில் கிடைக்கப்பெறல. இதுக்கு பிறகு வந்து கிடைக்கப்பெறும் என்று நம்புகிறோம். வெள்ளத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அம்பி? வெள்ளத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்ணா. என்ன தம்பி வெக்கமா? வெக்கமா? சரி சரி எடுக்கல போங்க. இந்த கம்பியை பாருங்க இப்படி வந்திருக்கு. அந்த அவ்வளோ தண்ணி. நாங்க இப்ப மட்டக்களப்பு மண்முனை பிரதேசத்துல இருக்கிறோம். எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. எல்லா இடமும் வெள்ளமாக இருக்குது. இங்கால மண்முனை பாலத்துக்கு அங்கால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தடை பண்ணி அங்கால போக இயலாது. கொக்கட்டிச்சோர, அரசடி தீவு, அம்பலாந்துறை, ஏனைய பல பிரதேசத்துக்கு போற மக்கள் வந்து அல்லல் பட்டு இருக்கிறாங்க போக இயலாதால. இப்ப இப்படியான சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னர் காலத்திலையும் இப்படி நடந்தாலும் இந்த வர வர வந்து நிலைமைகள் மோசமாகி கொண்டிருக்குது வருடங்கள் போக போக. மக்களிடமும் நாங்க வந்து இதுக்கான காரணங்களை தேடி தெரிஞ்சு கொண்டோம். இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் பிற்பக்கத்துல நாங்க ஆழமாக போனோம் என்று சொன்னா உண்மையிலேயே வந்து காலநிலை மாற்றம் பெரிதளவில் செல்வாக்கு செலுத்துகிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் நாங்க செய்யற மனிதர்கள் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கைகளும் வந்து எங்களை தெரிஞ்சோ அறிஞ்சோ அறியாமலோ செய்யற விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எங்களுக்கு தெரியாம இருக்கும். இதை விட எதிர்காலத்துல வந்து இன்னும் பாதகமான தாக்கங்களை நாங்க குறைக்கணும்டா நாங்க வந்து அதை உணர்ந்தும் சில விஷயங்களை செயற்பட வேண்டியதாக இருக்கு. ஆகவே வந்து தொடர்ச்சியாக நாங்க மக்களோடையும் கதைச்சு பார்ப்போம். நாங்கள் சமூக சேவையில் இறங்கிட்டீங்களா? உங்களோட ஏரியாவாது? ஓகே. உங்களோட வீடும் வெள்ளம் வந்துட்டா? வளமே அந்த ஏரியாவில் எப்படி தண்ணி வருதா? இல்ல ஒவ்வொரு மாரிக்குள்ளேயும் வரும் தண்ணி, மற்ற நேரத்துல இல்ல. இப்ப இந்த மாரி டைம்ல தண்ணி வரும். வந்தா நாங்க போய் சில நேரம் அகதியா ஸ்கூல்ல அதெல்லாம் தங்கி இருக்கிறோம். இந்த முறை அதுக்குரிய ஏற்பாடுகள் ஒன்றுமில்லை. 2011 தான் இப்படியான வெள்ளம் ஒன்று வந்து அதுக்கு பிறகு வரல. அடுத்தது 2024 வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்கண்ணா? இது வந்து இந்த தாளமுக்கம் ஏற்பட்டதால தான் இந்த வெள்ளம் இவ்வளவு பெருசா வந்தது காரணம். ஆனா இந்த தண்ணி கூடிக்கொண்டே இருக்கு. இந்த ஜனங்கள் எங்க போற எங்க இருக்கிறன்ற ஒரு ஆதங்கத்தில் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். வீட்டுகளில் தங்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு வீட்டில் 2 குடும்பம் 3 குடும்பம் என்று தங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அதிலே போட்டு கட்டிலுக்கு மேலே மேசைக்கு மேலே அப்படி போய் கொண்டு இருக்கிறாங்க.
இப்போ வாகனம் அங்கால போகல ஆக்கள் இவ்வளவு தண்ணியில் வாங்கி போகிறாங்க பாலத்தால். அது தனியாக போகிற ஆக்கள் தான் போகலாம். வேறு பைக்கில் அது இதுகள் வாகனங்கள் கொண்டு போகல. ரோட்டில் ஆற்று வாழை வந்து குமிஞ்சிட்டு கிடக்கு. அதால் வாகனமோ எதுவும் கொண்டு வரல. ஆனால் நீங்கள் இது எடுக்கலையே அந்த திடலுக்கு போனீங்கன்னா எடுக்கலாம். உங்களோட வீடா மாமா? உங்களோட வீடா? தனியாவா இருக்கீங்க? தனியாவா? நீங்கள் ஒரு ஆள் தானே மாமா? இந்த வீட்டில் தனியாக தானே? ஒரு இடம் போகலையா? வருவாங்களா? ஆ, ஃபுல்லாக தண்ணி என்ன? ஆ, வத்தாது. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வத்தும் போல. கூட்டிகிட்டு இருக்கன்றாங்க, கவனம். மகனாக்களோட விட்டையும் தண்ணியா? மகனாக்களோட விட்டையும் தண்ணியா? ஆ ஆ ஆ ஒழுகுதா மேலேருந்து? கட்டில் ஏறி இருக்கலாம் தானே என்ன? தண்ணி ஆக கூட மாட்டா தனியாக இருக்காம நம்ம குளிர் இருந்தானே. சரி, கவனம். இந்த எல்லையோட அங்கால தண்ணி நிற்கிது. மண்முனை பாலத்துக்கு போகிற ரோட். ஆனால் அங்கால பிளாக். நாங்கள் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி அந்த ரோட்டுக்கு அங்கால போக முடியாது. அதையும் உங்களுக்கு காட்டுறோம்பாங்க. சொந்தங்களே, நாங்கள் இப்போ மண்முனையில் நிற்கிறோம். மண்முனை பாலம் அந்த தெரியுது, அங்கே இடத்துல இருக்குது. இந்த இதுதான் ரோட். இங்கே பாருங்க, ஆத்து வாழையால் மூடப்பட்டிருக்கு. இந்த ரோட்டை தாண்டி அங்கால போக இயலாது. அதில் மண்முனை பாலம். இதில் உங்களுக்கு பார்க்க விளங்காது, ஆறு மாதிரி இருக்குது. இது மழை தண்ணி இவ்வளவும் அங்கால எங்களால் போக முடியாமல் இருக்குது. இங்கே தண்ணி வந்துருக்குது. பாலம் அங்கே இருக்குது. தாண்டி போக இயலாது. அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாது, இங்கே இருக்கிறவங்க அங்கே போக முடியாது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தாளமுக்கத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலைமைதான் இது. பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன நடக்கப் போகின்றது என்று. தொடர்ச்சியாக பார்க்கலாம். எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுபோல ஒரு மோரல் சப்போர்ட்டாக நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக சந்திப்போம். மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி சொந்தங்களே. வணக்கம். நீ வாங்க, பயப்படாதீங்க. உங்களோட போன் இருக்கா? இப்ப ஹெலிகாப்டர் போறதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த வெள்ள அனர்த்த காலத்துல என்ன நடக்குது என்ற விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காக சென்றிருக்கலாம், அல்லது வந்து அதிகாரிகள் என்ன விடயம் நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக ஹெலிகாப்டர் செல்வதாகவும் இருக்கலாம். ஆகவே அப்போது நாங்க மண்முனை பாலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்துல வந்து இருந்த தண்ணியை விட இப்ப பார்த்தோம்னா தண்ணி மட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே நிலைமை வந்து வேற வேற மோசமாகி கொண்டு போறது தான் காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள், அது தவிர இந்த பாலத்துக்கு அங்கால வாழ்ற மக்கள், அங்கால இருக்கிற கொக்கடிச்சோலையாக இருக்கலாம், அரசடித்தீவாக இருக்கலாம், அல்லது அங்கால பிரதேசங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களால வந்து இந்த மண்முனை பாலத்தை தாண்டி அங்கால போய் பார்க்க முடியாமல் இருக்குது. நாங்க செய்யக்கூடியது முடிஞ்ச அளவு வந்து எங்களால் இயன்ற அளவு நாங்க வந்து எங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது தான்.